வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்பம், சிந்தாமணி அப்பம் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணாதவங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் உடனே வீடியோ போட்ட உடனே தெரியணும் அப்படிங்கிறக்காக நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிந்தாமணி அப்பத்துக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நான் ஊற வச்சாச்சு. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு திக்காட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடுங்க. ரவை சைஸில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கலந்து புளிக்க வச்சுருவோம். மூடி போட்டலாம். ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு போட்டுடுங்க. கடுகு பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், பெருங்காயம். ரொம்ப கலர் வேண்டாம். வெங்காயம் குக்கானா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டர் பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஒரு 4 மணி நேரம் ஆகிருக்கு. இப்போ இதில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுச்சோம். பணியார சட்டி அடுப்பில் வச்சிடலாம். அதில் இதை விட்டு எடுத்துருவோம். ஒரு பக்கம் வந்த உடனே மாற்றி போட்டுடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். வெளியில் நல்ல கிறிஸ்பாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்மளோட
டேஸ்டியான சிந்தாமணி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.